சாம்பார் சாதம் குக்கர்ல செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அரிசி 1 கப், துவரம்பருப்பு அரை அல்லது 3/4 கப், தண்ணி 3 கப். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அரைக்க கூடவோ அல்லது குறைத்தோ சேர்த்துக்கங்க. குக்கர்ல ஒரு விசில் வந்ததும் 3 அல்லது 4 நிமிஷம் குறைந்த தீயில் வைங்க. அரிசியும் பருப்பும் 3/4 வெந்திருச்சு. ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியிலிருந்து கரைத்த 1 கப் தண்ணி, மேலும் 2 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. கேரட் மற்றும் பீன்ஸ் 1/4 கப், உருளைக்கிழங்கு அரை கப், வெங்காயம் மற்றும் தக்காளி 1/4 கப், மிளகாய்த்தூள் 1 அல்லது 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நல்லா கலந்து குக்கர்ல மறுபடியும் ஒரு விசில் வைங்க. குக்கரை திறந்து உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. காயெல்லாம் வெந்திருச்சான்னு பார்த்துக்கங்க. தாளிக்க 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க.
காய்ந்த மிளகாய் 3-5, கடுகு 1 அல்லது 2 ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 அல்லது 2 ஸ்பூன், பெருங்காயம் அரை ஸ்பூன். எல்லாம் நல்ல பொரிஞ்ச பிறகு 2 அல்லது 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து சாதத்தில கொட்டிருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்ல கிளறி குறைந்த தீயில் 1 நிமிஷம் கொதிக்க வைங்க. கறிவேப்பிலையை பச்சையாக சேர்த்துக்கங்க. ஆறியதும் கொஞ்சம் கெட்டியாகும்.